ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, நீ எத்தனை ஆண்டுகள் பொறுமையாக இருந்தாய், நம்பிக்கையாக இருந்தாய். ஒரு நொடி கூட இந்த சாயின் மீது கோபம் வராமல் பொறுமையாக இருப்பேன். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை, எத்தனை மாதங்கள் ஆனாலும் பரவாயில்லை. ஆனால் எனக்கு என் சாயின் மீது இருக்கும் நம்பிக்கையானது ஒரு நாளும் குறையாது என்று ஒவ்வொருடமும் சொன்னாயே. சிலர் உன்னிடம் வந்து சொன்னார்கள், இன்னமுமா சாயை நம்புகிறாய், உனக்காக சாய் என்ன செய்தார் என்று. பல பேர் உன்னை மனதை குழப்புவதற்காக வந்து உன்னையும் என்னையும் பிரிக்கலாம் என்ற முடிவுடன் சிலர் வந்தார்கள். ஆனால் அனைத்திற்கும் இடம் கொடுக்காமல், சாய் என்னுடைய அப்பா, அவர் எது செய்தாலும் நல்லதுக்காகத்தான் இருக்கும் என்று எதிராக பேசி என்னை இன்னும் உன்னுடைய பக்கத்தில் இழுத்து கொண்டாய் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எனக்கு கொடுத்த இடம் சிம்மாசனம்தான். நீ என்னை சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்த்த குழந்தை. உனக்கு என்ன வேண்டும் அதை என்னிடம் நீ கேட்டாய். அதை தரவே நான் ஓடோடி வந்துவிட்டேன். ஷீரடியிலிருந்து உன்னை நான் பார்க்க வந்து இருக்கிறேன். எத்தனையோ குழந்தைகள் என்னை நம்புவதா வேண்டாமா என்றெல்லாம் நினைக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் எத்தனை நான் துயரத்தை, எத்தனை சங்கடங்களை உனக்கு நான் கொடுத்தாலும் என்னை நீ மலை போல் நம்பினாய்ப்பார். அதனால் உன் வாழ்க்கையில் கவலை மலை போல் இருக்கிறது. அதை நான் அடியுடன் எடுத்து தூக்கி போட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் ஒரு நந்தவனத்தை உருவாக்கி விடலாம் என்று வந்துவிட்டேன். மலையில் இருந்தாய், பாரமாக இருந்தது. இனி நந்தவனத்தை உருவாக்கப் போகிறேன். இனி உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நல்ல நறுமணமாக, எப்பொழுதும் பூக்களானது எவ்வளவு அழகாக இருக்குமோ அதுபோல உன் மனமும் உன்னுடைய முகமும் மிக அருமையாக இருக்கும் தங்கமே. கஷ்டத்தினால் வாடிப்போன உனக்கு இனி தண்ணீர் ஊற்ற நான் வந்து உனக்கான அனைத்து விஷயங்களையும் செய்து தரப்போகிறேன். இனி நீ எப்பொழுதும் அழக்கூடாது, சிறிதபடியே இருக்க வேண்டும். உன்னுடைய கண்ணீருக்கும் உன்னுடைய கவலைக்கும் இந்த சாயான நான் பதில் கூறவே வந்துவிட்டேன். உன்னுடைய கவலைகளை நான் சுமந்து என்னிடம் இருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அளவில்லா ஆனந்தத்தையும் உன்னிடம் தந்து அழகு பார்க்கவே வந்துள்ளேன். நான் சீரடியிலிருந்து உன்னை தேடி வந்து இருக்கிறேன் என்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதுபோல் நான் வந்ததற்கு உன்னுடைய சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வந்தேன். உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேட்டாயோ அது படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் அமோகமாக நடந்து நீயும் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாய். என்னை தான் நீ சிம்மாசனத்தில் அமர்த்தினாய். நானும் உன்னை பதிலுக்கு நல்ல இடத்தில் வாழ வைக்க வேண்டும் அல்லவா தங்கமே. நீ எனக்கு கொடுத்ததை விட நான் உனக்கு அதிகமாக வாரி வாரி கொடுக்க வேண்டிய நேரத்தை உருவாக்கி விட்டேன். இனி நீ நான் கொடுப்பதை பெற்றுக்கொள். கவலை இல்லாமல் சந்தோஷமாக இரு. இனி அனைத்திற்கும் உன் வாழ்க்கை முழுவதும் நான் என் தோளில் போட்டு சுமக்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருக்கிறேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.